ஒரு மிகப்பெரிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டங்கள் கவர்மெண்ட்ல வந்து ஓய்வு ஒரு 7 ஓய்வு படிப்பு ஓய்வு பெற்ற அண்ணன் ரவிச்சந்திரன் அவர் தலைமையில் சீனிவாசன் தலைமையில் போனோம். அந்த நேரம் எல்லா தலித் தலைவர்களும் வராங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கோம். அது அந்த போராட்டத்தில் கலந்தார். என்ன கலந்தாரு? அவர்கள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தகவல் பொய்யான தகவல் கொடுப்பவரை புறம் தள்ளுவோம். வாழ்க புரட்சி பாரதம், வளர்க ஏபிஎல் கோகை என்று கூறி திரு ரவிச்சந்திரன் அவர்களை பேச வைக்கிறோம். மாபெரும் கவர்னர் ஆர்ப்பாட்டத்தில் தலைமையை அறிந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற புரட்சி பாரத கட்சியின் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத கட்சியின் தளபதிகளே மற்றும் மத்திய அரசு ஊழியர்களே, தொழிற்சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது இந்த மத்திய எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் மிக முக்கிய நோக்கமாக செயலாற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதுல ஒரு முயற்சி தான் இந்த பிசிஆர் ஆக்ட வந்து டைல்யூட் பண்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு நீதிபதியை விட்டு டைல்யூட் பண்ற விதமா ஒரு தீர்ப்பை வாங்கினார். அந்த நீதிபதிக்கு அந்த தீர்ப்பை தந்த அந்த ஜெயின் என்ற நீதிபதிக்கு பரிசா கிரீன் ட்ரிபியூனலோட சேர் கண்டிப்பா பதவி அவர் கொடுத்துட்டாங்க, பரிசு கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த இடஒதுக்கீடு இந்த எஸ்சி எஸ்டி மக்களின் ஆனா அவ்வப்போது அதற்கான எதிர்ப்புகள் இந்த தலித் மக்கள் மத்தியில் இருந்து கிளம்புகிறது என்ற அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். சரி, இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பானவன் இந்த அரசாங்கம் இடஒதுக்கீடு கண்டுபிடிச்சிடறான் இந்த தலித் மக்கள். அப்ப அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னா அப்ப என்ன செய்யணும்? இந்த இடஒதுக்கீடு இல்லாம செய்யணும்னு சொன்னா 5வது ஆண்டு முடிய போகும்போது அந்த 10% இருக்கிற இடத்தை எடுத்துக்கிட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிசர்வேஷன் என்ன பண்ணோம் குறைஞ்சிட்டு அதையே வந்து நம்ம இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல்வேறு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கிருமியில இந்திரா சகானி கேஸில் கூட சொல்றான், அப்பவே கிருமியில புகுத்துனாங்க. அப்போ வந்து பண்ண முடியாது. அப்போ தெளிவா சொல்லலாம், நம்மள மாதிரியான முடியாது. ஏன்னா இவனுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருமானம் உச்சவர்கள் போய் சேர்க்கிறான். இந்த 8 லட்சத்துக்கு ₹1 அப்படின்னு ஆனவுடனே அவன் உயர்த்தாடி சம்பாதிக்கிற அந்த தலித்தெல்லாம் வந்து என்ன பண்ணா போயிட்டு பொது கம்யூனிட்டியில போய் கொண்டு எடுத்து போறாங்க. அப்படி கொண்டுக்கும் இல்லைன்னா மேடைக்கெல்லாம் தப்பி தவறி வந்துருவார். அங்க பாத்தீங்கன்னா 99% உயர்ஜாதியில் இருக்கிறவங்க தான் ஜெனரல் மேனேஜரா இருப்பான். அந்த 100 பேர்ல ஒரு ஆள் தலித் ஜெனரல் மேனேஜர் வருவார். அந்த தலித் ஜெனரல் மேனேஜரோட பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகும். நான் கூட யோசிப்போம், ஜெனரல் மேனேஜர் ஜாயின் தானே இந்த ஜெனரல் மேனேஜர் பொண்ணு அங்க எடுத்துட்டு பார்ப்பது இல்ல. அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு எஸ்சியில் இருக்கிற ஜெனரல் மேனேஜர் ஆனாலும் எஸ்சி தான், தலித்து தான் என்று அரசு அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் தான் இதற்கு எதிராக என்னென்ன உத்தரவெல்லாம் போடலாம். நம்ம 92 போட்டோம் ஒரு 7 போன்ற எண்ணங்களுக்கு பலமான அந்த நாம பதிவு செய்வதன் மூலமாக அந்த எதிர்ப்பை இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வருகை தந்திருந்தார். அவனை அனைவரும் வருகை என்று வரவேற்போம். அண்ணன் ஜெகன்மூர்த்தியார், அண்ணன் ஜெகன்மூர்த்தியார், இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார், அண்ணன் ஜெகன்மூர்த்தியார். பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துல கேட்க அவர் தீர்த்த வேண்டிய அவருக்கு தெரியும். இந்த இடஒதுக்கீடு சொல்லி ஒரு சின்ன அந்த ஒரு இடஒதுக்கீடு எடுத்து வாழ்றதுனால அம்பேத்கர் வந்து தெல்ல தெளிவா இடஒதுக்கீடு பத்தி அவர் பேசல, ரிசர்வேஷன் வேணும்ன்றதை பத்தி
முன்னாடியே அவர் பேசினேன். அவர் குறிப்பா போராடி செப்பரேட் எலெக்டரேட் வேணும் அப்படின்றதுதான் போராடினார். அந்த செப்பரேட் எலெக்டரேட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்பொழுது அம்பேத்கர் வந்து தொடர்ந்து அன்றைக்கு இருந்த அந்த முதுபெரும் தலைவர்கள் அம்பேத்கர் வந்து நச்சரிக்கிறாங்க. காந்தி இறந்துருவார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜெகன் மூர்த்தியா தலைமையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு மத்திய ஆளும் பிஜேபி அரசு சிறைக்காதே எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை சிறைக்காதே புகுத்தாதே எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயரை திணிக்கின்ற முயற்சியை கைவிடு. கிரிமிலேயரை திணிக்கின்ற முயற்சியை கைவிடு. ஏற்காதே உச்சநீதிமன்ற பரிந்துரையை ஏற்காதே இடஒதுக்கீட்டு சித்தாந்தத்தை சீர்குலைவு செய்யாதே. படுத்தாதே நடைமுறைப்படுத்தாதே. எச்சரிக்கை செய்கின்றோம். புரட்சி பாரதம் சார்பினிலே APLF சார்பினிலே கோகே சார்பினிலே கூட்டமைப்பு சார்பினிலே அரசு ஊழியர் சார்பினிலே எச்சரிக்கை செய்கின்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட மேதை அம்பேத்கர் பேரறிவாளன் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை இடஒதுக்கீட்டு சட்டத்தை மறு ஆய்வு செய்யாதே. அதனாலே ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் உணர்வு மிக்க போராட்டம். புரியவில்லை மத்திய மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீட்டின் சார அம்சம் விளங்கவில்லை, புரியவில்லை. அம்பேத்கரை அறியவில்லை. எதனாலே மணிப்பூர் கலவரம் எதனாலே? தவறான தீர்ப்பினாலே. அதனாலே வங்காளதேச கலவரம் எதனாலே? உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வந்த ஒரு தீர்ப்பினை இங்கே சுட்டிக்காட்டி அவர்கள் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக செல்லும் என்ற அறிவிப்போடு இல்லாமல் கிரிமிலேயர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்கள் அளித்த அந்த தீர்ப்பின் எதிரொலியாக இங்கே புரட்சி பாரதம், APLF, அரசு ஊழியர் கூட்டமைப்பு 2 பேரும் இணைந்து நடத்துகின்ற அரசினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில்
கடந்த 1ஆம் தேதி கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது அவருடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி தனையாகவே எண்ணப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் 10வது மாதம் அக்டோபர் 12ஆம் தேதி வந்த இந்த வழக்கை கிடைப்பில் போட்டுவிட்டு திடீரென டிசம்பர் மாதம் 29, 30, 31 3 நாட்களாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவசரமாக இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன? 10 மாதங்களாக கிடப்பில் போட்ட இந்த வழக்கு ஏன் அப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை, அவருடைய தீர்ப்பு ஏன் முன்னாடி சொல்லவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் தான் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் இன்றைக்கு இருந்த தோல்வி இன்னும் கூட மோசமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த தீர்ப்பை தள்ளி வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்றவர்களுக்கு பிரச்சி எழுந்திருக்கிறது. உள்நோக்கத்தோடு கொடுத்த இந்த தீர்ப்பை தான் சாதாரண மக்களும் இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த சாதிகளை எல்லாம் பட்டியலிட்டார்களோ, பட்டியல் இனத்தில் ஒன்றிணைத்தார்களோ, இவர்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே எதற்காக திணித்தார்கள், அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்கின்றதை நாம் பார்த்தால் இன்னும் கூட இல்லை என்றுதான் பதிலாக இருக்கின்றது. ஆகவே இந்த உட்சாதிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை இதற்கு உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருப்பது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இது அவசியம் இல்லாதது என்றும் தோன்றுகிறது. ஆகவேதான் உடனடியாக அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலிடப்பட்ட இந்த சாதிகளை உடைக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கிரிமிலேயர் கூட உள்நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் பரிசீலனை செய்து இந்த கிரிமிலேயராக இருந்தாலும் உள் ஒதுக்கீடாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பட்டியலினத்தை எங்களை கூறு போட நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை அரசியல் கட்சிகள் இழுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்தது, இப்பொழுது மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது.
அது ஏன் சொல்லுகிற தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில அருந்ததிய மக்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும், திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கோடு தான் அன்றைக்கு 2006 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவரை தெரிந்திருந்தும் கூட ஏற்கனவே 2-3 மாநிலங்களிலே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தோல்வியுற்ற பிறகும் அதை பார்த்தும் கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு சென்றார்கள். அதைதான் இன்றைக்கு மத்திய அரசும் செய்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்ற. அதுதான் இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையில அல்லது மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக மத்திய அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலின மக்கள் எப்பொழுதும் போல ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்க கூடாது என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கருத்தாக இருக்கின்றது. பாமக தரப்புல சொல்றாங்கன்னாக்கா அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 94-95 அவர் சொல்லியிருக்காரு. 95 பெரியவர் ஐயா சொல்லியிருக்காரு, மருத்துவர் சொல்லியிருக்காரு, பாமக ஆட்சி வந்தனாக்கா ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோண்டு. அதேதான் இப்ப இருக்கிற தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆச்சரியப்படுறது இல்லை. அவரு சொல்ற மாதிரி தைரியமா வேற எந்த அரசியல் கட்சியும் சொல்லலையே, ஏன் சொல்லக்கூடாது? எதனால வந்ததுன்னு சொன்னா, சமீபத்துல பிசிகாவுடைய தலைவர் பேசியிருக்காரு. அதாவது எந்த மாநிலத்திலும் ஒரு தலித்து முதலமைச்சரா வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவர் சொன்ன கருத்துல கூட எங்களுக்கு உடன்படலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 மாநிலத்துல தலித்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லல. அதனால இவர் பாமக தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்க தலித் முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சொல்றோம். அது ஒன்றும் தப்பு இல்லையே. மற்ற கட்சி தலைவர்களை செலுத்துங்களா இவ்வளவு தைரியமா? திமுக சொல்லுவாங்களா, அதிமுக சொல்லுவாங்களா, இல்ல வேற எந்த கட்சியில சொல்லுவாங்க? திமுக அதிமுகலயோ ஒரு தலித்த முதலமைச்சரை ஆக்குறேன்னு சொல்லிட்டுங்க, நாங்க அவங்க ஆதரவு கொடுக்குறோம். 40 ஆண்டு சமூக நீதி இதுல நான் வந்து என்னை வந்து யாருமே ஏற்றுக்கல. எங்க ஜாதி என்னை வந்து என்னை யாரும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு ராமதாஸே குழந்தைருக்காரு தமிழகத்துல. இப்போ திடீர்னு எதிர்கட்சி வந்துச்சு. அதுதான் சொல்றேங்க, இவர் இந்த மாதிரி சொன்னதுனால நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொல்றாரு. யாரு கட்சி கொடியை அறிமுகம் கொண்டு வரட்டும். எல்லாமே மக்கள் யாரை விரும்புறாங்களோ அதுதானே. நாங்க தேசிய ஆய்வுகள்லாம் சொல்ல முடியாது.